ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாத்து கறி குழம்புனா இப்படி தான் இருக்கணும். ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபேமிலி மறுபடியும் கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. மணமணக்கிற மசாலா, நாட்டு சுவை, செம்ம டேஸ்ட். இந்த ரெசிபி சீக்ரெட் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயும் ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நெய்யும் சூடான பிறகு இப்போ இந்த மசாலா பொருட்களை எல்லாம் சேர்க்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, மராத்தி மோகு. இந்த மசாலா நல்ல வாசனை வரும் வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி ஈஸியான சுவையான ரெசிபி ரெகுலராகவே வரும். இப்போது கருவேப்பிலை, ஒரு கை புதினா, 2 பச்சை மிளகாய் சேருங்க. பொன்னிறமாக வரும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது குழம்புக்கு நல்ல சுவையும் திக்னஸும் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாத்துக்கறி தான் உங்களுக்கு பிடிக்குமா இல்லை சிக்கன் ஃபேவரட்டானு கமெண்ட்டில் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அதோட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பொன்னிறமாக மாறும் வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் வாத்துக்கறியோடைய ஃப்ளேவர் உள்ளே நல்லா சேரும். இப்போது 4 பெரிய தக்காளியை நல்லா சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் குழம்பு சுவையும் கலரும் இன்னும் நல்லா வரும். இப்போது கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்டால் தான் தக்காளி சீக்கிரமாக வேகும். தக்காளி நல்லா மசியும் வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போது நம்ம 2.5 கிலோ வாத்து கறியை சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். கறியை வெங்காயம் தக்காளியோடு நல்லா கலந்து சில நிமிடங்கள் வதக்குங்க. வாத்துக்கறியை சேர்த்த உடனே நல்லா கிளறி விடுங்க. கறியில் ஈரம் கொஞ்சம் வற்றி தக்காளி வெங்காயத்தோடு நல்லா சேர்ந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வாத்துக்கறி இப்போவே நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. அவசரப்படாமல் கொஞ்சம் நேரம் வதக்கினா கறி சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கலாம். இப்போது 5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கசகசா, 10-15 முந்திரி, அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, இவை எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை குக்கரில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து 2 நிமிஷம் வதக்குங்க. அப்போ தான் மசாலாவோட ஃபுல் ஃப்ளேவர் வெளியே வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் தான் எல்லா ஃப்ளேவரும் ஒன்றா சேர்ந்து ஒரு அருமையான சுவையை உருவாக்குது. கலர் பார்த்தாலே சாப்பிடணுன்னு தோணுதில்ல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் வாத்துக்கறி குழம்பு செம டேஸ்ட்டோடு ரெடி ஆகிடும். நல்லா ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடி 5 விசில் வர வரைக்கும் வைக்கணும். 5 விசில் வந்த பிறகு ஸ்டீம் முழுவதும் போன பிறகு குக்கரை திறந்து பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், 5 விசிலுக்கு அப்புறம் வாத்துக்கறி நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. கறியும் சாஃப்டாக இருக்குது. குழம்பும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. குக்கர் ஓப்பன் பண்ணதும் வர இந்த மனமே பசி எடுக்க வைக்கிது. இதான் பர்ஃபெக்டான வாத்துக்கறி குழம்புன்னு நீங்கள் சொல்லணும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக்குக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனா நாம் செம சுவையான வாத்துக்கறி குழம்பு பரிமாறுறதுக்கு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல சுவையான ரெசிபி பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி. ஒரு சூப்பர் ரெசிபியோட சந்திப்போம். பாய்.